மலர்கள் மனதின் தன்மையை வெளிப்படுத்துகின்றன. எனவேதான் மலர்களை வழங்கி அன்பை வெளிப்படுத்துவது காலம் காலமாக வழக்கத்தில் உள்ளது. கோயில் திருவிழாக்கள், திருமண வைபவங்கள், பிறந்தநாள் விழாக்கள் என நம் வாழ்வின் ஒவ்வொரு கொண்டாட்டங்களிலும் மலர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தற்போது அழகான வண்ணங்களையும் விதவிதமான நறுமணங்களையும் மென்மையான தன்மையையும் கொண்டுள்ள மலர்களை பலவித டிசைன்களில் வடிவமைத்து மலர் கொத்துக்களாக தயாரிக்கப்படும் பொக்கேக்களை பரிசாக அளிப்பது பெருகி வருகிறது. இது பற்றிய செய்தி தொகுப்பை காண்போம். கொண்டாட்டங்கள் என்றாலே மலர்களின் பங்களிப்பை அவற்றிலிருந்து பிரித்துவிட முடியாது. உலகம் முழுவதும் பல்வேறு விதமான மக்கள் விதவிதமான பழக்க வழக்கங்களுடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்தாலும் எல்லாவித கொண்டாட்டங்களிலும் மலர்களின் பங்களிப்பு ஏதேனும் ஒரு வகையில் அமைந்திருக்கும். செங்காந்தள் மலர், குறிஞ்சி, ஆம்பல், அனிச்சம், குவளை என 99 வகையான மலர்கள் தமிழர்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருந்தன. கால மாற்றத்தாலும் உற்பத்தி குறைவாலும் தற்போது பெரும்பான்மையான மலர்கள் கிடைப்பது அரிதாகிவிட்டன. இந்நிலையில் கென்யா, ஆஸ்திரேலியா, சீனா போன்ற அயல் நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட பல்வேறு வகையான மலர்கள் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பாதுகாக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. செர்ஃபெரா, அந்தூரியம், ஆஸ்டர், அல்ஸ்ட்ரோமிரியா, கார்னேஷன், கிரெசாந்த்மம், லில்லி போன்ற வெளிநாடுகளில் வளரக்கூடிய மலர்கள் கூட தற்போது தமிழகத்தில் பரவலாக கிடைக்கின்றன. இவற்றின் நிறம், நறுமணம் உள்ளிட்டவை பாதுகாக்கப்படுவதில் நவீன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இதுபோன்ற மலர்களை பல்வேறு டிசைன்களில் பொக்கேகளாக செய்து விற்பனை செய்யப்படுகின்றன. இவற்றிற்கு மக்கள் மத்தியில் தற்போது வரவேற்பு அதிகரித்துள்ளது. ஃப்ளவர்ஸில் ஊட்டி, பெங்களூர், ஹோசூர் இங்கே இதெல்லாம் டெய்லி வருது. ரோஸ், கார்னேஷன், ஆர்கிட்ஸ், லில்லி, ஏஷியாட்டிக் லில்லி, ஓரியண்டல் லில்லி இது போல் ஃப்ளவர்ஸ்லாம் வருது. இதை வச்சு நாங்கள் 2-3 மாடலில் பொக்கேஸ்லாம் ரெடி பண்ணுறோம். ஒன்று ஹேண்ட் பஞ்சு, இன்னொன்று ஃப்ளவர் பாஸ்கெட், இன்னொன்று ஃப்ளாட் பொக்கே, இப்படிலாம் செய்கிறோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒரு காலத்தில் திருமண வைபவங்கள், பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளில் வாழ்த்து அட்டைகள் மட்டுமே பரிமாறிக்கொள்ளப்பட்டு வந்தன. இன்றைய காலகட்டத்தில் பல வண்ண மலர்களை தொகுத்து விதவிதமான டிசைன்களில் மலர் கொத்துகளாக வழங்கும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. சாதாரணமாக 100 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை மலர் கொத்துக்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, பெங்களூர், ஹோசூர், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு எல்லா இடத்துலேருந்து குவாலிட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும். இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு பேஸ்கெட் டைப், பொக்கே டைப், அப்புறம் பஞ்ச் டைப் எல்லாம் பண்ணுறோம். இந்த காஸ்ட்லி ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது பொக்கே காஸ்ட் மினிமம் 1,500 to 2,000 பண்ணுறோம். நல்லா விஐபி பொக்கேனா 5,000 6,000 பண்ணுறோம். மக்கள் தங்களுக்கு விருப்பமான உறவினர்கள், நண்பர்களிடம் திருமணம் மற்றும் பிறந்தநாள் விழாக்களிலும் அன்பை வெளிப்படுத்துவதற்கு இதுபோன்ற பல வண்ண பொக்கேகளை பரிசாக வழங்கி மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். சென்னை போன்ற பெருநகரங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தற்போது மலர் கொத்துகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. இப்போ முன்னாடியெல்லாம் கீ செயின், அதெல்லாம் கீ செயின், வாட்சு அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ பொக்கே அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா வெரைட்டியான நிறையா இப்போ ஃப்ளவர்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் மெயினாக நிறையா ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே, மேரேஜு, எல்லோரும் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் இங்கே தான் நம்ம அழகாக பண்ணுறது. அவங்களும் அழகாக பண்ணுறாங்க. அன்பை வெளிப்படுத்துவதற்கு பரிசு பொருட்கள் மட்டும் வழங்கி வந்த காலம் மாறி தற்போது பூங்கொத்துகளை நறுமணம் குறையாமல் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கும் கலாச்சாரம் பெருகி வருகிறது. சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்கள் மலர் கொத்துக்களை பரிசாக வழங்கும் பொழுது மகிழ்ச்சி பன்மடங்காக அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜேம்ஸ் லீசா.